ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரேஷியோ வந்துட்டு எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு சாம்பார் செய்கிறதுக்கு வரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கடலைப்பருப்பும் மல்லியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு வறுத்துட்டு கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டு வறுத்துக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கோங்க. இட்லி சாம்பார் செய்கிறப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைலில் லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ நீங்கள் அந்த சாம்பார் செய்கிற டைமில் தேங்காய் மட்டும் துருவி லைட்டாக வறுத்துட்டு அந்த தேங்காய் கூட இந்த பொடியை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை சாம்பாரில் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் புளி வந்து கரைச்சி ஊற்றணும். அதே சமயம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரையும் போடணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் நமக்கு வரும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.